இந்த தெரு நாய்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு புரிதல் இப்போ ரொம்ப அவசியமாக இருக்குது. அது ஒரு மேமல்னு சொல்கிறோம் ஆங்கிலத்தில். அது ஒரு பாலூட்டி. ஸோ மனித உடல் உறுப்புகள் என்ன மாதிரிலாம் இருக்கோ அதே மாதிரியான உறுப்புகள் நாய்களுக்கும் இருக்குது, பூனைகளும் இருக்குது. நம்ம வந்து கடி வாங்கினா வாங்குங்கன்னு சொல்கிறதுக்காக வரல. நம்ம வந்து அதுங்க கடிக்காமல் இருக்கணும், அதுங்களும் பாதுகாப்பாக இருக்கணும், நம்மளும் பாதுகாப்பாக இருக்கணும். இந்த சைலன்சர்லாம் நிறைய டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து பேனிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அவங்களுக்கு ஏதோ ஒரு இது இருக்குது, த்ரெட் இருக்குதுன்றத அவங்க ஃபீல் பண்ணாதான். ஸ்ட்ரீட் டாக்ஸுங்கிற அந்த கான்செப்டை முதல்ல ஒழிக்கணும். இந்த விலங்குகளை முதல்ல காசு கொடுத்து வாங்குறதுக்கு விலங்குகள் பொருட்கள் கிடையாது. உணர்ச்சி உள்ள, வலி உள்ள, வேதனை உள்ள விலங்குகள். இப்போ கண்ணாடி கோலைக்குள்ள மீனை போட்டு வைக்கிறதா இருந்தாலும் சரி, பறவைகளை வாங்கிட்டு வந்து கூண்டல் அடைச்சி வைக்கிறதா இருந்தாலும் சரி. இப்போ வந்து நம்ம இந்த ஏரியாவிலேருந்து நம்ம நாய் எடுத்து போய் சாவடிக்கிறோம். ஆனால் இந்த ஏரியாவில் இருக்க சாப்பாடு, தண்ணி, ஷெல்டர் அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. அது இக்கலாஜிக்கல் நீஷ்னு சொல்லுவோம். ஸோ வேறு இடத்துலேருந்து புது நாய் வந்துடும். சிசிடிவி கேமரான்றது ஒரு சம்பவம் நடந்த பிறகு பார்க்குற விஷயம். ஆனால் சம்பவத்தை தடுக்கிறது ஒரு நாய் தான். நம்ம தான் வந்துட்டு ஏதோ ஒரு வகையில் பயன்பாட்டின் அடிப்படையில் உருவாக்கியிருக்கோம். ஆங்கிலத்தில் செலக்டிவ் ப்ரீடிங். அதாவது கொஞ்சறதுக்கு ஒன்று, எனக்கு ஷோக்கு ஒன்று, கடிக்கிறதுக்கு ஒன்று, குடிக்கிறதுக்கு ஒன்று, மோப்பம் முடிக்கிறதுக்கு ஒன்று, வீடு குட்டியாக இருந்தால் வச்சுக்கிறதுக்கு ஒன்று. நான் என்ன சொன்னேன், ஆர்மியில் கூட நம்ம இந்தியன் டாக்ஸை யூஸ் பண்ணலாம். ஒரு கார்பரேஷன் வண்டி வந்தால் அதுக்கு தெரியும், நெட்டை தூக்கி நம்ம தான் பின்னாடியே ஓடணும். இது கருத்தடைய இன்னும் கஷ்டமாக்குது. அந்த தெருநாயோட அர்த்தம் வந்து ஸ்ட்ரே டாக் விட வேறு மாதிரி. அந்த ஸ்ட்ரே டாக்னு அந்த டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணது இந்த பிரிட்டிஷ் டைமில் தான். ஸ்ட்ரேனா என்ன அர்த்தம், அது இங்கே இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். தெருநாய்கள் பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப அது பிரச்சனை தான் என்ன கேட்டால். ஆனால் அது மனிதர்களுக்கு மட்டும்தான் பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது இருபுறமுமான ஒரு பிரச்சனை. விலங்குகளுக்கும் அதனால் பாதிப்பு இருக்குது, மனிதர்களுக்கும் இருக்குது. இது என்னோட புரிதலில் எப்படி நம்ம அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்வியின் வழியாக, அது ஒரு அறிவியல் சார்ந்த அறிவியல் முறையில் நம்ம போயிட்டு இதுக்கான பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடிக்கணும். அது சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். வெல் எஜுகேட்டட் கூட அந்த மாதிரி தானே இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போய் சேர்க்க முடியும்? கரெக்டான கேள்வி சார். ஏன்னா நல்ல எஜுகேட்டட் பீப்புள் தான் எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் இருக்காங்க. ஃபுல்லாக போஷ் ஏரியா தான். டு பி ஃப்ராங்க் அனானஸ், எங்கள் வீட்லேயே ஸ்ட்ரே டாக்ஸ் ஒரு 16 அடாப்ட் பண்ணி உள்ளே இருக்குது. நம்ம ஓன் ஹவுஸுன்றதுனால ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு பண்ணுறோம். எங்கள் மதரே லாஸ்ட் மந்த்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்க என் மேலே. அதுதான் சார். ஏன்னா அந்த இடத்துல லிட்ரஸிக்கும் எஜுகேஷனுக்குமான வித்தியாசம் வந்துடுது. ஒரு மெல்லிய கோடு தான் அது. லிட்ரஸி அப்படிங்கிறது கையெழுத்து போட தெரிஞ்சவங்க கூட சில பேரை பொறுத்த வரைக்கும் லிட்ரேட்டு தான். நான் படித்தவங்க எல்லாருமே லிட்ரேட்டு தான். ஆனால் அவங்க எல்லாருமே அனிமல் வெல்ஃபேரில் எஜுகேட்டடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ எஜுகேஷன் இஸ் ஃபார் எவ்ரி ஒன். அது இன்றைக்கி படித்து வரவங்களா இருக்கலாம், படித்து முடித்தவங்களா இருக்கலாம், ரிட்டையர் ஆனவங்களா இருக்கலாம், யாராக இருந்தாலுமே எஜுகேஷன் ஆன் அனிமல் வெல்ஃபேர் இஸ் எசென்ஷியல். இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து பெரியவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதோட இந்த காலத்தில் குழந்தையிலேருந்து ஆரம்பிக்கணும். ஸ்கூல்லேயே இந்த குட் டச், பேட் டச் எப்படி நம்ம சொல்லி கொடுக்குறோமோ அந்த மாதிரி அனிமல்ஸை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும், எப்படி அதுங்கக்கிட்ட நடந்துக்கிறோம். நம்ம வந்து கடி வாங்கினா வாங்குங்கன்னு சொல்கிறதுக்காக வரல. நம்ம வந்து அதுங்க கடிக்காமல் இருக்கணும், அதுங்களும் பாதுகாப்பாக இருக்கணும், நம்மளும் பாதுகாப்பாக இருக்கணும். இந்த தெரு நாய்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு புரிதல் இப்போ ரொம்ப அவசியமாக இருக்குது. அது ஒரு மேமல்னு சொல்கிறோம் ஆங்கிலத்தில். அது ஒரு பாலூட்டி. ஸோ மனித உடல் உறுப்புகள் என்ன மாதிரிலாம் இருக்கோ அதே மாதிரியான உறுப்புகள் நாய்களுக்கும் இருக்குது, பூனைகளும் இருக்குது. அது என்ன 4 காலில் இருக்குது, நம்ம 2 காலில் இருக்கிறோம் தவிர நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது நாய்களுக்கும் மனிதர்களுக்கும். இதை நம்ம புரிஞ்சிக்கணும். நம்மளுக்கு ஒரு உடல்நிலை சரியாக இல்லாத போது மருத்துவரை நம்ம பார்க்குற மாதிரி நாய்கள், பூனைகள், இந்த மாதிரி பாலூட்டி இனத்தை சேர்ந்த பல விலங்குகளுக்கு இந்த தேவைகள் இருக்குது. தெருநாய்க்களில் வந்து ஒரு பெஸ்தா, ஒரு தொல்லையா, ஒரு எலி மாதிரி, கொசு மாதிரி பார்க்குற ஒரு சிச்சுவேஷன் வந்துருக்கு. மோஸ்ட் பீப்புள் வந்து ஒரு நடுவில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு நாய் பிடிக்கவும் பிடிக்காது, பிடிக்காமல் இருக்காது. மோஸ்ட்லி வந்து அது ஆமாம் இருக்குது, காக்கா இருக்குது, அது மாதிரி நாயும் இருக்குது, இந்த மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. இந்த 2 மைனாரிட்டி வந்து ரொம்ப பிடிக்கிறவங்களும் இருக்காங்க, ரொம்ப பிடிக்காதவங்க இருக்காங்க. ஆனால் அவங்க 2 மைனாரிட்டி. மோஸ்ட்லி ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்தானா, வழக்கமாக வந்து பார்த்தானா என்னன்னா, மக்களுக்கும் தெருநாய்க்கும் இருக்கிற இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து அன்இவென்ட்ஃபுல்னு நாங்கள் சொல்லுவோம். தட் இஸ் ஒன்றுமே நடக்காது. ஸோ மோஸ்ட்லி தட் இஸ் தி மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் நடக்கிறதும் இது மக்கள் சொல்கிறதும் அது மாதிரி தான்.
ஸோ அது இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபைண்டிங். ஏன் சொன்னால் பப்ளிக் டிபேட்ஸ் பார்த்தானா வேறு மீடியாவில் நடக்கிறதோ கோர்ட் கேசஸில் நடக்கிறதோ பார்த்தானா அவங்க இந்த சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கிற இன்சிடென்ட் தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. நாய் கடிச்சது, நாயால் யாரோ செத்து போனாங்க, ரேபீஸ் இருந்தது. இல்லாட்டனா இன்னொரு சைடு இவங்க ரொம்ப அனிமல் வெல்ஃபேர் பண்ணுறாங்க, நிறைய நாய்க்கு சாப்பாடு போடுறாங்க, அது மாதிரி தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் நாங்கள் கண்டுபிடிச்சது ஆக்சுவலி நம்ம பொதுமக்கள் பொது சமுதாயம் பார்த்தானா அது ஆக்சுவலி மோஸ்ட்லி ஒன்றுமே நடக்காது. தட் இஸ் நம்ம இங்கே காக்கா இருக்கிற மாதிரி நாய்களும் இருக்காங்க, அவங்களோட பழக்கம் மனிதர்களோட அதே மாதிரி தான் ஒன்றும் நடக்காது. ஸோ அது இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபைண்டிங் பிகாஸ் தட் இஸ் தி பாலிசி பண்ணுறதானா அது நம்ம வி ஹாவ் டு கீப் தட் இன் மைண்ட். வி கேன் நாட் இந்த இன்ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கிறத மட்டும் வச்சுட்டு பாலிசி பண்ணால் பிரச்சனை ஆகும். ஸோ அது ஒன் மேஜர் ஃபைண்டிங். ஸோ ரெண்டாவது மேஜர் ஃபைண்டிங் என்னன்னா இந்த பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன், தட் இஸ் அன்போடு இருக்கிற இன்ட்ராக்ஷன்ஸ். வெதர் மக்கள் நாயோட அன்பாக இருக்கிறதோ நாய் மக்களோட அன்பாக இருக்கிறதோ அது இந்த மோதல் மனிதருக்கும் நாய்க்கும் மோதல் விட ஜாஸ்தியாக தான் மக்கள் பேசுகிறாங்க இன்டர்வியூஸில் ஆப்சர்வேஷன்ஸில். அது அன்பானனா ரொம்ப கட்டி பிடிச்சிட்டு நிறைய பேர் அனிமல் வெல்ஃபேர் பண்ணுறவங்க அது மாதிரி கிடையாது. இது பொதுமக்கள் டீ கடையில் நிற்கும் போது ஒரு பிஸ்கெட் போடுறது, எந்த டீ கடை போனாலும் இந்தியாவில் எந்த பார்ட் போனாலும் கிராமனாலும் சிட்டினாலும் நீங்கள் போய் பார்த்தோன்னா 2 நாய் அங்கே சுற்றிட்டுருக்கோம். ஏன் சுற்றிட்டுருக்கு? பிகாஸ் எடுத்து போடுவாங்க. அவங்க அனிமல் வெல்ஃபேர் ஆக்டிவிஸ்ட் கிடையாது, ரொம்ப நாய் பிடிச்சவங்களும் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க லைக் ஐயோ பார்த்தா பாவமாக இருக்குது அதனால போடுவோன்னு அப்படின்னு இன்டர்வியூஸில் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அண்ட் நிறைய பேரும் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க நாய்கள் அவங்களோட கம்பேனியன்ஷிப் மாதிரி இருக்குது. தட் இஸ் நான் வீட்டுக்கு வரும்போது அந்த ரோட்டில் இருக்கிற நாய் பார்த்து வாலாட்டும் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி இதை தனியாக இருக்கிறவங்களோ இல்லை தனியாக மட்டும் இல்லை ஃபேமிலியோடு இருக்கிறவங்களும் நிறைய பேர் எஸ்பெஷலி இப்போது புவரர் கம்யூனிட்டிஸ் நம்ம ரோட்டில் இருக்கிறவங்க தட் இஸ் பேமெண்ட் டுவெல்லர்ஸ் அவங்க நிறைய சொல்கிறாங்க பாதுகாப்பாகவும் இருக்குது. எஸ்பெஷலி விமன் ராத்திரி தனியாக தூங்கும்போது 2-3 நாய் அவங்க காலையே தூங்குறதுனால அவங்களுக்கு பர்சனல் சேஃப்டியும் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு அவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, எஸ்பெஷலி புவரர் கம்யூனிட்டிஸ். ப்ரீட்ஸ் ஸ்டாப் ஆகும். ஏன்னா ப்ரீடுமே யாருமே அதை பொறுப்பெடுத்து வளர்க்குறது இல்லை, எல்லாம் ரோட்டில் தான் இருக்குது. மறுபடியும் அதுங்களுக்கு ஒரு வீடு கொடுக்கறதுக்கே சரியா இருக்கே தவிர நம்ம இந்தியன்ஸை பார்க்க முடியல. மேடம் சொன்னதில் சில வார்த்தைகள் சில பேருக்கு புரியாமல் இருக்கலாம். ப்ரீட் டாக்னு பொதுவாக சொல்லியிருக்கிறாங்க, பெடிகிரி டாக்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அது தமிழில் எப்படி அது மொழிபெயர்ப்பு செய்யறது? ஜாதி நாயின்னு சொல்லலாம். இப்போ விலங்குகளுக்குள்ளேயும் ஜாதி இருக்கா, அதுலேயும் ஒரு ஜாதி பிரச்சனை இருக்கா அப்படின்னா நோன் கேரக்டரிஸ்டிக்ஸ் தெரிந்த கோள்கள் இருக்கிற ஒரு ஆண் நாய், அது ஒரு லேப்ரடாரோ டாபர்மேனோ ஜெர்மன் ஷெப்பர்டோ, நோன் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிற ஒரு ஆண் நாயும் பெண் நாயும் சேரும்போது வர ஒரு குட்டி நாய், அது ஒரு ஆண் குட்டியாக இருக்கலாம் பெண் குட்டியாக இருக்கலாம், அது அந்த மரபில் அந்த வழியாக வரதுனால அதுக்கும் அதே கேரக்டரிஸ்டிக்ஸு இருக்கும். அதனால் அது ஒரு ஜாதி நாய் அப்படின்னு சொல்கிறோம். எங்கேருந்து வந்துச்சு, அது தாய் யார் தாத்தா யார் பாட்டி யாருன்னு தெரியாத நாய்களை மாங்கரல்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம். அதுதான் நம்ம தெரு நாய்கள்னு சொல்கிறது. அதிகமாக இந்த மாங்கரல்ங்கிற இதுக்குள்ளே தான் அது வருது. கரெக்டாக சமரன்? இந்தியன் பரையா அப்படிங்கிற ப்ரீட் பேர் வச்சுருக்காங்க அதுக்கு. இந்த ப்ரீடுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, சப்ஸ்பீஷீஸ். ஸ்பீஷீஸ் அப்படிங்கிறது அந்த நாய்கள் எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு அமைப்பு. இதோட வரலாறு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே நம்ம ஏன் விலங்குகள் மேலே நம்ம கொஞ்சம் பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம சேர்த்தே சொல்லலாம். மனிதன் கொண்டு வந்தது தான் நாய், தெருநாய். இன்றைக்கி நம்ம எந்த நாயாக இருக்கட்டும் மேன்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆனால் இதோட வரலாறு நம்ம ஒரு செகண்ட் பார்த்தோம் அப்படிங்கன்னா கேனஸ் லூப்பஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஓநாய் கிரே உல்ஃபை தான் மனிதன் நம்ம சமூகத்துக்குள்ள கொண்டு வந்து கேனஸ் லூப்பஸ் ஃபெமிலியாரிஸ் அப்படிங்கிற நாயாக மாற்றிட்டான். ஏன் கொண்டு வந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு விளையாட ஆள் வேணும், என்னோட பொருட்களை பாதுகாக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும், இந்த மாதிரி காரணங்கள்னால கொண்டு வரப்பட்டது தான் நாய். இன்னைக்கு 2025 அந்த தேவைகள் இல்லாமல் போயிடுச்சு. எனக்கு விளையாடணும்னா நான் பக்கத்து வீட்டு பையன் கூட விளையாண்டுட்டு போவேன். எனக்கு ஒரு செக்யூரிட்டி வேணும்னா ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சுக்கலாம். ஏன் ஒரு சுயநலம்? ஒரு விஷயம் புரியல. சிசிடிவி கேமரான்றது ஒரு சம்பவம் நடந்த பிறகு பார்க்குற விஷயம், ஆனால் சம்பவத்தை தடுக்கிறது ஒரு நாய் தான். இதை யூட்டிலிட்டேரியனிசம் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்மளோட பயன்பாட்டின் அடிப்படையில் தான் நம்ம கொண்டு வந்தோம். இப்போ என்னோட புகார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆயிரக்கணக்கான வருடங்கள் மனிதன் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சதோட பயன்களை இன்னைக்கு நம்ம அறுவடை பண்ணுறோம். அப்போ அதே மனித பரிணாம வளர்ச்சியில் நம்ம இந்த சமூகத்துக்குள்ளே கொண்டு வந்த நாய்கள் மேலேயே நம்ம பொறுப்பு எடுத்துக்கணும். இன்னைக்கு தேவையில்லை அப்படின்னு அதை நம்ம தொல்லையாக பார்க்குறோம் அப்படின்னா இந்த பயன்களை அறுவடை பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்குது?
இல்லை இந்த ப்ரீட் டாகே எப்படி வந்தது, நம்ம ஆசை தானே. வெளிநாட்டு நாயை கொண்டு வந்தோம், நம்ம நாயை தெருவில் விட்டோம். இதுலேயும் நம்ம தப்பு தான் இருக்குது, அவங்க தப்பு எதுவுமே இல்லை. அவங்க தெருவில் இருக்கிற காரணம் நம்மளால தான். அது வந்து நம்மளுக்கு புரியல. அது ஒரு தெரு நாயின்னு ஒரு பிராண்டு ஊற்றிட்டோம் இப்போ நம்ம. இந்த கேனஸ் லூப்பஸ் ஃபெமிலியாரஸ்ங்கிற நாய்க்கு அடியில் தான் இந்த 400 சப்ஸ்பீஷீஸுமே வருது. நீங்கள் ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா பார்க்க தோற்றம் அவ்வளோ வித்தியாசமாக இருக்கும். ஒரு ஷிட்ஸு, ஒரு இந்தியன் ஸ்பிட்ஸு, ஒரு பொமரேனியன், இந்த பக்கு, இந்த மாதிரி விலங்குகளுக்கும் பிற நாய்கள் அவங்க நாய்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஏன் அப்படின்னா, நான் ஜென்ரலாக சொல்கிறது, ப்ரீட் டாக் வச்சுருக்கவங்க அதிகமாக கிளினிக் போகிறாங்களா இல்லை இந்தியன் டாக் அதிகமாக கிளினிக் போதா? ஏன்னா இவங்களுக்கு இருக்கிற வந்து ரொம்ப குறைவான வந்து மெயின்டெனன்ஸ் வந்து எந்த நாய்க்குமே கிடையாது. அது நிறைய பேருக்கு புரியாது. நம்ம தான் வந்துட்டு ஏதோ ஒரு வகையில் பயன்பாட்டின் அடிப்படையில் உருவாக்கி இருக்கோம். ஆங்கிலத்தில் செலக்டிவ் ப்ரீடிங். செலக்டிவ் ப்ரீடிங். அதாவது கொஞ்சறதுக்கு ஒன்று, என்ன ஷோக்கு ஒன்று, கடிக்கிறதுக்கு ஒன்று, குடிக்கிறதுக்கு ஒன்று, மோப்பம் முடிக்கிறதுக்கு ஒன்று, வீடு குட்டியாக இருந்தால் வச்சுக்கிறதுக்கு ஒன்று. நான் என்ன சொன்னேன், ஆர்மியில் கூட நம்ம இந்தியன் டாக்ஸை யூஸ் பண்ணலாம். ஏன் லேபு ஜெர்மன் ஷெப்பர்டுக்கே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க? அதனால நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக அந்த ப்ரீடிங் அப்படிங்கிறதே ஒரு தப்பான விஷயம். இன்னைக்கு நமக்கு மேலும் நாய்கள் இருக்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. மறுபடியும் பிரீடு, நம்ம ஜாதி நாய் அப்படின்னு சொல்றோம்னா எல்லா நாயுமே ஒன்று தான். எல்லாமே இன்டர்னல் அனாட்டமின்னு சொல்ற உள்ள இருக்கிற எலும்புகள், சதைகள், நரம்புகள் எல்லா நாய்க்குமே ஒரே ஒரு ஃபார்மேட்டில் தான் இருக்குது. அது வந்து வெளிப்புற தோற்றம் தான் வேறு வேறு மாதிரி இருக்குது. அவங்களுக்கு நடக்கிற அநியாயம் எதுவும் வெளியில் வர்றது இல்லை. நிறைய இடத்துல கூட அது டாக்ஸ் வந்து விஷம் வச்செல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மந்த் 60-50 பண்ணாங்க, ஒரே டைம்ல பண்ணாங்க. தினசரி நடக்குது. இல்லை, அது எல்லா இடத்துலையும். கொலோனியல் டைம்ஸில் வந்து இப்போது லண்டன், இங்கிலாண்டில் வந்து தெருநாய்க்களை வந்து கொல்ல ஆரம்பிக்கிற டைமில் வந்து இந்தியாவிலேயே அவங்க ஆரம்பித்தாங்க. பிகாஸ் அவங்களும் இந்தியா தான் அப்போது கவர்மெண்ட் அவங்க தான். ஸோ வந்து அந்த டைமில் தான் நடந்தது. அந்த டைமில் தான் வந்து இந்த ஸ்ட்ரே டாக்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த டைம் தான் இந்த டேர்மும் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. நம்ம தமிழில் பார்த்திங்களா நம்ம தெருநாய் சொல்லுவோம். இதே மாதிரி மற்ற லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி கலிகா குத்தா, அப்புறம் தெலுங்குல வந்து ஐ திங்க் விதிகா குத்தா, அது மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. தெலுங்குவா வேறு ஏதாச்சும், சாரி எனக்கு அவ்வளோ யோஜனை போல். தமிழில் வந்து தெருநாயின்னு தெரியும். அந்த தெருநாயோட அர்த்தம் வந்து ஸ்ட்ரே டாக் விட வேறு மாதிரி. அந்த ஸ்ட்ரே டாக்னு அந்த டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணது இந்த பிரிட்டிஷ் டைமில் தான். ஸ்ட்ரேனா என்ன அர்த்தம், அது இங்கே இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். தெருநாய்னா என்ன, அது தெருவிலே இருக்கிற நாய். அந்த ஸ்ட்ரே டாக்னா அது இருக்கக்கூடாதுன்னு வந்து அந்த டைமில் தான் அது இன்ட்ரடியூஸ் ஆச்சு. அந்த டைம்லாம் வந்து இந்தியாவிலேயும் வந்து இந்த கவர்மெண்ட்டே நாய் பற்றி ப்ரோக்ராம்ஸ், பாப்புலேஷனை கட்டுப்படுத்துறது, பிடிச்சு கவர்மெண்ட்டே சாவடிச்சு அப்போ தான் ஆரம்பிச்சது. முன்னாடிலாம் வந்து அது மாதிரி கிடையாது. ஒரு சில பேர் வந்து ரொம்ப நாய் ஒன்று பிரச்சனை எடுத்து சாவடிப்பாங்க, அதுவும் நடந்துருக்கு. ஆனால் வந்து பாப்புலேஷனாக கவர்மெண்ட் பண்ணுறது வந்து அந்த டைமில் தான் அது ஆரம்பித்தது. அதே இது வந்து கண்டினியூ ஆச்சு. நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமும் அப்படியே தான் கண்டினியூ ஆச்சு. 2001 வரைக்கும் கார்ப்பரேஷன் வந்து நாயை பிடிச்சிட்டு போய் சூளையில் வந்து பவுண்ட் இருந்தது, அங்கே போய் அதை எலக்ட்ரிசிட்டி கொடுத்து சாவடிச்சிருவாங்க. 2001 தான் அது மாறித்து. ஏன் மாறித்துன்னா ரிசர்ச் நிறைய பேர் பண்ணவும் சொல்லிட்டு மாதிரி இந்த பிடிச்சு சாவடிக்கிறதுனால வந்து பிரச்சனை தீர மாட்டேங்குது. ரேபீஸும் கீழே போக மாட்டேங்கிறது, நாயோட பாப்புலேஷனும் கீழே போக மாட்டேங்கிறது. ஏன் அது மாதிரி கேட்டேன்னா, நான் சாவடித்தா ஏன் போக மாட்டேங்கிறதுனா வந்து இப்போது வந்து நம்ம இந்த ஏரியாவிலேருந்து நம்ம நாய் எடுத்து போய் சாவடிக்கிறோம். ஆனால் இந்த ஏரியாவில் இருக்கிற சாப்பாடு, தண்ணி, ஷெல்டர் அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. அது இக்கலாஜிக்கல் நீஷ்னு சொல்லுவோம். ஸோ வேறு இடத்துலேருந்து புது நாய் வந்துடும். அது வந்து 10 நாய் வந்து 5 நாய் செட்டில் ஆகும். பிகாஸ் ஒரு இடத்துல வந்து அது எவ்வளோ ரிசோர்ஸஸ் இருக்கிற அளவுக்கு தான் நாய் பாப்புலேஷன் இருக்கும். எந்த மிருகம் மாதிரி அந்த நாய்க்கும் அது மாதிரி தான். அது நம்ம தெருநாய். நான் பெட் டாக்ஸ் பற்றி சொல்ல தெருநாய் பற்றி பேசுகிறேன். தினசரி வந்து நிறைய ஆக்சிடென்ட், அவங்களுக்குமே கால் உடையுது. மனுஷன் ஒரு நாய், தெருநாய் வந்து ஒரு 2 வீலரை சேஸ் பண்ணும்போது அவங்க பேலன்ஸ் மிஸ் பண்ணி கீழே விழறதும் நடக்குது. அவங்க நாய் மேலே ஏறி நாய்க்கு ஃப்ராக்சர் ஆகுறதும் வந்து சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு வெஹிக்கிளை சேஸ் பண்ணுதுன்னு நம்ம எல்லாருமே கேஷுவலாக சொல்லிடுறோம். அது இந்த வண்டியை போனால் எதனாலன்னு அதை கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணோமா? நல்லா பாருங்கள். இப்போ நம்ம பல்சர் எடுத்துகிட்டு போகிறோன்னா அதில் போகிறவன் ஏதாவது பண்ணி விட்டுருப்பான். அந்த வெஹிக்கிள் சவுண்டை கேட்டவுடனே, அதுக்கு நம்மளை விட மெமரி பவர்லாம் ஜாஸ்தி. அந்த வெஹிக்கிள் சவுண்டை கேட்டவுடனே தான் அதுங்களுக்கு வந்து எல்லா வெஹிக்கிளையும் துரத்திட்டு போகல சார். அது நம்ம நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா பார்த்துருக்கேன். இல்லை, அது சொல்லுவாங்க மற்ற டாகோட அந்த யூரின் ஸ்மெல் டயரில் இருந்தால் கூட ஏதோ ஒன்று புதுசாக நாய் வந்து. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைலன்சர்லாம் நிறைய
டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு அவங்கள வந்து பேனிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அவங்களுக்கு ஏதோ ஒரு இது இருக்குது, த்ரெட் இருக்குதுன்றத அவங்க ஃபீல் பண்ணாதான் அதுங்க சேஸ் பண்ணலாம். அதே மாதிரி அந்த டயர்ல ஸ்மெல் அந்த ஸ்மெல்லுக்கும் நம்மள ப்ரொடெக்ட் பண்ணுது, ஏரியாவை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் பண்றாங்க. 10% அவங்க வந்து ஏரியாவை ப்ரொடெக்ட் பண்ணுறது அவங்க தான் மேடம். மற்ற எல்லாரை விட நம்மளுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ப்ரொடெக்ட் பண்ணுறது ஸ்ட்ரே டாக்ஸ் தான். ப்ரீட் டாக்ஸுங்கிற அந்த கான்செப்டை முதல்ல ஒழிக்கணும். இந்த விலங்குகளை முதல்ல காசு கொடுத்து வாங்குறதுக்கு விலங்குகள் பொருட்கள் கிடையாது. விலங்குகளும் நம்மளை மாதிரியே உணர்ச்சி உள்ள, வலி உள்ள, வேதனை உள்ள விலங்குகள். இது வந்து நாய்க்கு மட்டும் இல்லை, எந்த விலங்காக இருந்தாலும், இந்த கண்ணாடி கோலைக்குள்ளே மீனை போட்டு வைக்கிறதா இருந்தாலும் சரி, பறவைகளை வாங்கிட்டு வந்து கூண்டில் அடைச்சி வைக்கிறதா இருந்தாலும் சரி, அதே மாதிரி நாய்களுக்கும் அதே வந்துருச்சு. இன்னைக்கு எக்ஸாட்டிக் பெட்ஸ், இந்த ப்ரீடு பார்த்து வாங்குறது, இந்த ப்ரொமோஷனை கண்டிப்பாக நிறுத்தணும், தடை பண்ணணும், இம்மீடியட்டாக தடை பண்ணணும். ஏன்னா ஒருத்தர் காசு கொடுத்து ஒரு விலங்கை வாங்குறாரு அப்படின்னாலே அந்த விலங்கை அவங்க பொருளாக தான் பார்க்குறாங்கன்னு அர்த்தம். எப்படி இருக்கணும் ஒரு விலங்கை நம்ம வீட்டுக்குள்ளே எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளை தத்தெடுக்கிற மாதிரி இருக்கணும். அந்த நாய் நம்ம வீட்டுக்குள்ளே வந்த நொடியிலேருந்து இறந்து போகிற வரைக்கும் நம்மளோட பொறுப்பு. எமோஷனல் ஃபீல் எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, நாய் எடுத்தோம்னா அது வாழ்க்கை ஃபுல்லாக விளையாண்டுக்கிட்டே இருக்கும், நம்ம தூக்கி போட்டால் எடுத்துகிட்டு வரும், சாப்பிடும், கட்டி பிடிச்சி நோய் வரக்கூடாது, பசி இருக்கக்கூடாது, பாத்ரூம் போகக்கூடாது, ஹவுஸ் ஓனர் ஏதாவது சொன்னால் உடனே எடுத்துகிட்டு போய் விட்டுடுறது. இந்த மனப்பான்மை உள்ள ஒருத்தர் விலங்குகளை வளர்க்கவே கூடாது. ஜாதி நாய்கள், பெடிகிரி டாக்ஸை பர்த்டேக்கு கிஃப்டாக கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. அவங்களால வளர்க்க முடியுமா, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு தெரியாமல் ஒரு கிஃப்டாக பாக்ஸ்லேயே வச்சு அதை கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கான இஷ்யூ, அதுக்கான சொல்யூஷன் நீங்களே சொன்னீங்க, கருத்தடை, அனிமல் பர்த் கண்ட்ரோல். கருத்தடை அப்புறம் பர்த் என்ன சொல்கிறது, அடாப்ஷன், இது 2 பண்ணாலே 75% குறைஞ்சிரும். இந்த வார்த்தைகள் வந்து செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. கருத்தடை அறுவை சிகிச்சைனா கரு உருவாகிறத தடை பண்ணுற ஒரு அறுவை சிகிச்சை, இல்லை குடும்ப கட்டுப்பாடுன்னு சொல்கிறோம் மனிதர்களுக்கு. பில்டிங் கட்டி அங்கே கருத்தடை பண்ணுறதோட ஒரு ஏரியாலேயும் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி முகாம் வச்சு 10 நாள் முகாம் ஒரு இடத்துல வச்சிங்கன்னா மறுபடியும் அங்கே வைக்காதீங்க. ஏன்னா டிஸ்டம்பர்லாம் பரவுது. அதனால் ரொட்டீனாக பண்ணாலே இது கண்டிப்பாக குறையும். கார்பரேஷன்லாம் பிடிச்சிட்டு போய் கருத்தடை பண்ணி ரேபீஸுக்கு தடுப்பூசி போட்டு அப்புறம் ஒரே இடத்துல திருப்பி விடணும். அப்படி விட்டால் தான் புது நாய் உள்ளே வராது. புது நாய் வந்தான்னா அது புது பிரச்சனை ஆகும். பிகாஸ் நாய் ஒரு நாய்க்குள்ளே சண்டை வரும், அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணது வரைக்கும் டெரிட்டரி. அந்த சண்டை நடக்கிறதுனால வந்து குழந்தை நடுவில் மாட்டிக்க வாய்ப்பு உண்டு. அங்கே புதுசாக உள்ளே வந்த நாய் வந்து அதுக்கு தடுப்பூசி போட்டிருக்கா, அதுக்கு கருத்தடை பண்ணியிருக்கான்னு சொல்ல முடியாது. என்னன்னா ஒரு 30 வருஷம் ப்ளூ கிராஸ் ஆஃப் இந்தியா ஒரு எஃபர்ட் எடுத்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபிசிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. இது வரைக்கும் ஏபிசி அப்படிங்கிறது வீட்டு நாய்களுக்காக, வீட்டு விலங்குகளுக்காக வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் இந்தியா தான் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு இம்ப்ளிமெண்ட் அன் அனிமல் பர்த் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் ஃபார் ஸ்ட்ரீட் அனிமல்ஸ். தெரு விலங்குகளுக்கு கருத்தடைன்னு ஒன்று கொண்டு வந்து அது எந்த அளவுக்கு பலன் தந்ததுன்னு காட்டுறாங்க. அந்த பலனை நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2004 சென்னை, ஜெய்ப்பூர், இந்த கிளம்பாங்னு ஒரு இடம் இருக்கு வெஸ்ட் பெங்காலில். ஆமாம், வாயிலே நுழையாது எத்தனை வாட்டி சொன்னாலும். இந்த 3 இடங்கள்லையும் இந்த அனிமல் பர்த் கண்ட்ரோல் எக்ஸ்டென்சிவாக பண்ணி வி அச்சீவ்டு 0 ரேபிஸ். ஏன் இன்னைக்கு வரைக்கும் இது நடந்துக்கிட்டே இருக்கு, முடியலை அப்படிங்கிற கேள்விக்கான பதில் கல்வி இல்லை, அவேர்னஸ் இல்லை. ஒரு ஹியூமன்ஸில், மனிதர்களுக்குள்ள ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அந்த கணவன் மனைவிக்கு திருமணமாகி 20 வருஷம் ஆகுதுன்னா அவங்களுக்கு 20 குழந்தைங்க இருக்கணும். ஆனால் ஏன் இல்லை, 2 குழந்தை இல்லை 1 குழந்தை தான் இருக்குது, இல்லை 3 குழந்தை தான் இருக்குது. நம்ம வந்து ஒரு எஜுகேட்டடாக இருக்கிறதுனால, அவேராக இருக்கிறதுனால நம்ம வந்து பர்த் கண்ட்ரோல் மெஷர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதா, மனிதர்களுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம குடும்பத்தோடைய சைஸை வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியுது. பட் நாய்கள், பூனைகள், இந்த மாதிரி தெருவில் வாழற விலங்குகளுக்கு அவங்களா வந்து இந்த சர்ஜரியை வந்து ஹாஸ்பிட்டல் போய் பண்ண போகிறதில்ல. எங்களை மாதிரி வாலண்டியர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அரசாங்கம் பண்ணலாம், ப்ளூ கிராஸ் மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் பண்ணலாம். அடுத்த ஸ்டெப்பு வந்து காமன் பீப்புள், ஒரு வீட்டில் இருக்கிறவங்களும் ஒரு 3500க்கு பண்ணுறாங்களா சமரன் ப்ளூ கிராஸில்? இன்னைக்கு இப்போ 3000க்கு கொடுத்து அதை வந்து என்ன, இப்போ உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு நாய் பண்ணால் கூட, ஒரு வருஷத்துக்கு 2 நாய் பண்ணால் கூட ஒரு 6000 ரூபாய் கொடுத்து பண்ணிங்கன்னா அந்த ஏரியாவில் அந்த நாய் குட்டி போடாமல் இருக்கும். ஆண் நாய்க்கும் பண்ணலாம், பெண் நாய்க்கும் பண்ணலாம். சொல்ல போனால் நீங்கள் கை காசு போட்டு பண்ணணும்னு கூட கிடையாது. நீங்கள் ஏற்கனவே அதை வரியாக செலுத்திட்டீங்க. அந்த வரி பணத்தில் தான் அவங்க அலோகேட் பண்ணுறாங்க. 1650 ரூபாய்க்கு நம்ம கருத்தடை பண்ணணும் ஒரு நாய்க்கு அப்படின்னு. ஏற்கனவே மாநகராட்சி, ஊராட்சி, நகராட்சி எல்லாருக்குமே அந்தந்த அமௌண்ட் இருக்குது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க வேலையை அவங்க கரெக்டாக பார்க்குறாங்களான்னு மானிட்டர் பண்ணால் போதும். 1913 கார்பரேஷன் நம்பர் இருக்குது. எல்லாம் என்ன பண்ணுறாங்க, தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் பண்ணி புகார் பண்ணுறது.
இங்கே 5 நாய் இருக்குது 10 நாய் இருக்குது வந்து பிடிச்சிட்டு போயிருங்க அப்படின்றது அது பண்ணக்கூடாது. அழகாக ஃபோன் பண்ணி சார் எங்கள் இதில் 5 நாய் இருக்குது, இன்னும் கருத்தடை பண்ணல, வந்து கொஞ்சம் பண்ணி கொடுங்க. வரவங்க கிட்ட சார் 5 நாய் எடுத்துகிட்டு போகிறீங்க, நான் பார்த்துக்கிறேன், நாய் கொஞ்சம் பத்திரமா கூப்பிட்டு வந்து விடுங்க, வந்து எடுக்கிறவங்கள ஃபோட்டோ எடுங்க, வண்டி நம்பர் ஃபோட்டோ எடுங்க, எத்தனை நாய் போகுது ஃபோட்டோ எடுங்க, எனக்கு இந்த நாய் வரலன்னா நான் புகார் பண்ணுவேன்னு சொல்லி அனுப்புங்க. திரும்பி கூப்பிட்டு வந்து அதே மாதிரி விடுவாங்க. நம்ம ஒரு பைசா செலவு பண்ண முடியலனா அப்படின்னா கூட நம்ம இந்த ஃபெசிலிட்டிஸை ஒழுங்காக யூஸ் பண்ணாலே போதும். இந்த அரசாங்க மருத்துவமனை வெப்பேரி மெடிக்கல் காலேஜ் மோர் தென் ஒரு 100 வருஷத்துக்கு மேலே பழமையான ஒரு கால்நடை மருத்துவமனை. அங்கே வந்து 1500 ரூபாய்க்கு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அது தவிர மாநில அரசாங்கத்தோடைய கால்நடை மருத்துவமனை சைதாப்பேட்டையில் இருக்குது. அங்கே வந்து 75 ரூபாய்க்கு ரொம்ப ஒரு நாமினல் ரேட்டு, ஆல்மோஸ்ட் ஃப்ரீன்னு சொல்லலாம். அதில் இந்த கருத்தடை அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க. பட் அந்த போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர், அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு அதை ஒரு 5 நாளைக்கு அதை வந்து அந்த விலங்கை நம்ம பத்திரமா ஒரு சேஃபான இடத்துல வச்சு பார்த்துக்கணும். ப்ளூ கிராஸ்லேயும் வந்து நல்லா பண்ணுறாங்க. நிறைய சப்சிடைஸ் ரேட்ஸில் பண்ணுற டாக்டர்ஸும் இருக்கிறாங்க. இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளேயே கணவன் மனைவிக்கு 20 குழந்தைகள் இருந்தால் ஸ்கூல் ஃபீஸை கட்ட முடியுமா உங்களால் வந்து இது இப்போ 20-25 குழந்தைங்களை மெயின்டைன் பண்ண முடியுமா? 100 வருஷம் முன்னாடி இருந்திருக்கலாம், அந்த மாதிரி முடியாதுல்ல. ஸோ அப்போது நம்ம கை காசை போட்டு இந்த நேரத்தில் அரசாங்கத்துக்கு நம்ம உதவி பண்ணுற மாதிரி, நம்ம அரசாங்கம் 10 நாய் பண்ணுதா நம்ம ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை வச்சு நம்ம பண்ணலாம். அண்ட் இதோடைய பாப்புலேஷன், இந்த எண்ணிக்கை, தெருநாய்கள் எண்ணிக்கை வந்து ஒரு ஜியாமெட்ரிக் ப்ரொக்ரெஷன் மாதிரி, அது டாமினோஸ் எஃபெக்ட்னு கூட சொல்லுவாங்க. அதாவது மனிதர்கள் வந்து ஒரு பெண் கர்ப்பமானா, அந்த கன்சீவ் ஆனால் அவங்க கர்ப்பப்பை யூட்ரஸுக்குள்ளே ஒரு குழந்தையோ ரேராக ட்ரிப்ளெட்ஸ்னு இருக்கலாம். ஆனால் நாய் ப்ரெக்னென்ட் ஆயிடுச்சுன்னா எப்போவுமே 5லேருந்து 7 குட்டி உள்ளே அது வந்து இருக்கும். ஸோ அது குட்டி போட்டுச்சுன்னா ஒரு ப்ரெக்னென்சி 60 நாள் முடிஞ்சு 7 குட்டி அது போடுது. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 6 மாதத்துல மறுபடியும் இப்போ கன்சீவ் ஆகி திருப்பி 7 குட்டி போடுது. அந்த 7 குட்டியில் வந்து ஒரு 3 ஆண் 3 பெண் இருக்கலாம். ஸோ இப்போ நான் 10 நாய் தானே இருக்குன்னு சொன்னால் அது 150 நாயாக மாறத்துக்கு கையை மீறி போயிடும் அது ஈஸியாக. ஸோ அந்த அதுதான் அந்த சிகிச்சை, அறுவை சிகிச்சைன்னு சொல்கிற பர்த் கண்ட்ரோல் ஏபிசின்னு சொன்னார்ல, அதோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து பீப்புள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி இந்த ஷோவை பார்க்குறவங்களுக்கு முன்னாடி இருந்ததை ஒரு படி அதிகமான ஒரு புரிதல் இருந்தால் கூட அது ஒரு சக்ஸஸ் தான். கருத்தடை அப்படிங்கிறது இஸ் அ சர்ஜிக்கல் வேக்சின் அப்படின்னு சொன்னார். எப்படி நம்ம வந்துட்டு தடுப்பூசி போட்டுக்கிறோம் போலியோ வரக்கூடாது அப்படின்ற மாதிரி, விலங்குகளுக்கு சொன்னீங்கன்னா கேனைன் டிஸ்டெம்பர், லெப்டோ, ரேபிஸ், இந்த மாதிரி நோய்கள் வரக்கூடாது, பார்வோ, அந்த மாதிரி நோய்கள் வரக்கூடாதுங்கிறதுக்காக தடுப்பூசி போடுறோம். அதே மாதிரி அந்த விலங்குகளுக்கு மேலும் வேதனை வரக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு தடுப்பூசி மாதிரி தான். அதே மாதிரி சமரன், அது குட்டி 2 வாட்டி போட்டால் வந்து நார்மல், 3ஆவது வாட்டி 4ஆவது வாட்டி போட்டால் அதுங்களுக்கு யூட்ரஸில் வந்து பஸ் வர்றது, டியூமர் வர்றது, கேன்சர் வரும். நம்மள மாதிரி என்ன ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு அதே மாதிரி நிறைய நாய் பார்த்தீங்கன்னா டியூமரோடய சுற்றிட்டு இருக்கும், வயிறு பெரிய கட்டியோட சுற்றிட்டு இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதனால வர்றது தான். ஸோ அவங்களுக்குமே வந்து நல்லது இல்லை. அதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் பேசுகிறோமே தவிர அவங்கள அழிக்கிறதுக்கு கிடையாது. அவங்களும் நல்லா இருக்கணும், மனுஷங்களும் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டு. ஒருத்தங்க அந்த மாதிரி கருத்தடை பண்ணுறதுனால நீ நாயை வந்துட்டு ஏதோ பண்ணிட்ட அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க அந்த விலங்குகள் படுற கஷ்டத்தை இன்னும் உண்மையாக பார்க்கலன்னு நான் சொல்லுவேன். ஸோ இதை வந்து நம்ம ஒரு பொறுப்பாக ஏற்றுக்கணுங்க. நம்மளை நம்பி இருக்கிறத வந்து ஒரு பொறுப்பு ஏற்றுக்கிட்டால் தான் நம்ம லைஃப்லேயும் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். எதுவுமே நான் ஏற்றுக்க மாட்டேன், நான் ஏன் பார்க்கணும், கார்பரேஷன்காரன் பார்க்கட்டும், இல்லை ப்ளூ கிராஸ் வந்து பார்க்கட்டும் அப்படின்றது கிடையாது. எல்லாருமே பொறுப்பு ஏற்றுக்கணும். இப்போ நாய் கடிச்சா உடனே என்ன பண்ணணும், நாய் கடிச்சிட்டு உடனே நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஒரு 15 நிமிஷம் ஓடுற தண்ணியில் நல்லா சோப் போட்டு கழுவணும். அந்த கழுவுனதுலேயே வந்து ரேபீஸ் வைரஸ் வந்து இந்த வைரல் லோட் கம்மியாயிடும். நிறைய பேர் வந்து ஐயோ நாய் கடிச்சிருக்கு ஹாஸ்பிட்டல் போனோன்னு அந்த வாஷ் பண்ணுறதை விட்டுடுறாங்க. அது வந்து இட்ஸ் அ பிக் ப்ராப்ளம். அது வந்து அதை பற்றி அவேர்னஸ் பப்ளிக் டிபேட்ஸ் த்ரூ தான் வி கேன் டூ. ஆப்வியஸ்லி பாலிசி லெவல்லே வந்து அது மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் தேவை. அது ஒன்று. செகண்ட் வந்து தடுப்பூசி பற்றி, இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ் தடுப்பூசி இருந்தாலும், ப்ரைமரி ஹெல்த் சென்டர்லேருந்து நம்ம மேஜர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தடுப்பூசி இருந்தாலும் நிறைய மக்களுக்கு வந்து தடுப்பூசி வந்து கரெக்டான ஷெட்யூலில் போட்டுக்கணும்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்கிறது. தட் இஸ் நம்ம போய் ஓகே இன்றைக்கி ஒரு ஊசி போட்டோம், 7 நாள் கழிச்சு வர சொல்லியிருக்காங்க, 2வது ஊசி போட்டோம், 3வது ஊசி 4வது ஊசி விட்டுடுறாங்க. அது பிரச்சனை. பிகாஸ் அந்த தடுப்பூசி வேலை பண்ணுறதுக்கு அந்த ஃபுல் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகணும். அதை பற்றி அவேர்னஸும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. எல்லா மக்களுக்கும் தெரிய வேண்டியிருக்கிறது வந்து நாய் கடித்தா என்ன பண்ணணும், கடி வாங்கி எடுத்து நம்ம கடி தவிர்க்க என்ன பண்ணலான்னு வேறு எது, கடித்தானா என்ன பண்ணோம், அது வூண்ட் வாஷிங், வூண்ட் கிளீனிங்,
அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் அது ஃபுல் ஷெட்யூல் கோர்ஸை கரெக்டு சொன்ன நாள் போய் எடுத்துக்கிறது வந்து அது நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணோம். அது வந்து ரேபீஸ். ரெண்டாவது சேசிங், அதான் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக சொல்லுவாங்க மக்கள் பைட்டிங் விட. சேசிங் வந்து அதுக்கும் வந்து ரெண்டு மாதிரி தீர்வு தேவை. ஒன்று வந்து ஆப்வியஸ்லி நம்ம நாய் கட்டுப்பாடு பண்ணுறது. அந்த ஒரே இடத்துல வந்து ஒரு ஸ்டேபிளான டாக் பாப்புலேஷன் இந்த ஏரியாவில் வந்து இந்த 5 நாய் தான் இருக்குன்னா அந்த நாய்கள் வந்து அங்கே ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பழகிடுவாங்க. ஸோ பழகிறதுனால வந்து அந்த அங்கே மக்களுக்கும் தெரியும் அந்த நாய் என்ன மாதிரி பண்ணோன்னு, நாய்க்கும் தெரியும் இங்கே இருக்கிறவங்க தான் நம்ம துரத்த வேண்டாம்னு அவங்களுக்கும் தெரியும். அது ஒன்று இம்பார்ட்டன்ட். தட் இஸ் அங்கே கருத்தடை பண்ணி அவங்க வந்து கொஞ்சம் சோஷியலைஸ்டும் சொல்லுவாங்க. அவங்க மக்களுக்கு லோக்கல் மக்களோட நம்ம பழகிற மாதிரி, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இல்லை, அவங்க டேஞ்சர் இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அது இம்பார்ட்டன்ட். வேக்சினேட் பண்ணியும் சேசிங். நிறைய பேர் நாய் துரத்தினானா வெதர் நம்ம நடக்கும்போது துரத்தினாலோ இல்லைனா வண்டியில் இருக்கும்போது துரத்தினாலோ ஓடுவோம், இல்லைனா வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக போவோம். அது வேர்ஸ்ட் திங். பிகாஸ் அவங்களுக்கு இன்னும் துரத்த தோணும், இது எதாவது தப்பு நடக்கிறது அதான் துரத்தணும்னு அவங்களுக்கு தோணும். பெஸ்ட்டு வந்து அப்படியே ஒரு இடத்துல நிற்கிறது. அது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அதுக்கு வந்து நிறைய எஜுகேஷன் தேவை. நம்ம ரோட் சேஃப்டி எஜுகேஷன் குழந்தையிலேருந்தே நம்ம பண்ணுறோம்ல, அதே மாதிரி டாக் சேஃப்டி எஜுகேஷனும் தேவை. பிகாஸ் பப்ளிக் ஹெல்த்துக்கு அது இம்பார்ட்டன்ட். அதை பற்றி ஃபோக்கஸே இல்லை, அது இன்னும் ஜாஸ்தி ஃபோக்கஸ் தேவைப்படுறது. இதனால நெய்பர்ஸ் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, உங்களால் தான் வந்து நாய் எண்ணிக்கை அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க, இதனால தான் ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. காரை வந்து காலையில் வெளியில் எடுக்கும்போது வீல் கடியிலே ஒரு நாய் படுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லாத்துக்குமே காரணம் இந்த ஃபீடிங் தன்னார்வலர்கள் வாலண்டியர்ஸ் வந்து போய் சாப்பாடு கொடுக்கறதுனால. ஸோ நிறைய ஆஃபீஸஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மோக்கிங் ஏரியான்னு ஒன்று தனியாக வச்சுருக்கிறாங்க. ஸோ சிகரெட் ஸ்மோக்கிங் பண்ணுறவங்க மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஒரு இதுக்கு ஒரு ஏரியா அலோகேட் பண்ண மாதிரி அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ், ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸில் ஃபீடிங் ஏரியான்னு ஒரு 5க்கு 5 ஒரு போர்ஷனை வந்து வச்சுட்டா அந்த இடத்துல மட்டும் அவங்க ஃபீட் பண்ணும்போது மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அந்த நாய்க்கும் பழகிடும் இந்த இடத்துல தான் ஃபுட்டு கிடைக்கும்னு சொல்லி அங்கேயே செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஃபீடிங் பண்ணுறதும் ஒரு மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம பண்ணால் ஐ திங்க் இட்ஸ் a win-win situation. எல்லாருக்குமே ஹாப்பியாக இருக்கும். விஷயம் தான் நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயும் நான் கொடுக்குற அவேர்னஸ் என்னென்னா, ஒரு இடம்னு சூஸ் பண்ணிங்க, அங்கே தண்ணி வைங்க, சாப்பாடு வைங்க. ஸோ தட் வந்து குழந்தைங்க விளையாடுற இடத்துலையோ பொது இடத்துலையோ சில பேர் ஃபீடர்ஸ் என்ன பண்ணுவாங்க எல்லா இடத்துலையும் வைப்பாங்க. அது மற்றவங்களுக்கு மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்குன்னு எல்லாமே ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு போகும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க, நம்மளும் சந்தோஷமாக இருப்போம். அதே மாதிரி கார்ப்பரேட்ஸ் அவங்க நினச்சாங்கன்னா எவ்வளோ நாயை வேணாலும் தத்தெடுக்கலாம். அவங்க காம்பவுண்டில் இருக்க நாயை வந்து தத்தெடுத்து கருத்தரை பண்ணி பார்த்துக்கிட்டாலே இங்கே என்ன சொல்கிறது பாப்புலேஷன் கம்மியாகும். ஒன் மோர் திங், இப்போ புதுசாக வர பில்டர்ஸ், இப்போ இருக்கிற பில்டர்ஸே புதுசாக பண்ணுற ப்ராப்பர்ட்டி பிளான்ஸ்லேயே நாய்களுக்கு ஒரு இடத்தோடு தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்கிறதுனா கார்ப்பரேட்டில் நிறைய பண்ணியிருக்கோம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரெஸ்டிங்க்குன்னு ஒரு ஏரியா பண்ணிவிட்டு அங்கேயே தண்ணி சாப்பாடு வச்சிடுறாங்க. ஸோ தட் அவங்க அங்கே போய் சாப்பிட்டு தூங்கிடுறாங்க. இதுதான் ரெசிடென்ஷியல் ஏரியாவில் குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஒரு பார்க் இருக்கிற மாதிரி டாக் பார்க்குன்னு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஹோம்லெஸ் அனிமல்ஸ், கம்யூனிட்டி அனிமல்ஸ், தெரு நாய்கள் வந்து ஒதுங்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும். மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் அது அந்த இடத்துல இருந்துக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். இப்போ எஸ்பெஷலி ஆஃப்டர் லாக்டவுன் நிறைய பேர் வந்து நாய்களுக்கு வந்து சாப்பாடு போடுறாங்க. தட் இஸ் டெய்லி சாப்பாடு போடுறாங்க, ஃபுல்லாக சாப்பாடு போடுறாங்க. நிறைய நாய்க்கும் சாப்பாடு போடுறாங்க. முன்னாடிலாம் வந்து வீட்டில் இருக்க வெளியில் இருக்கிற நாய் மிச்சம் இருக்கிறத போடுவாங்க. லாக்டவுனுக்கு அப்புறம் அது கொஞ்சம் மாறி இருக்குது. பிகாஸ் லாக்டவுன் போது தெருவில் சாப்பாடையெல்லாம் நிறைய பேர் போட ஆரம்பிச்சாங்க. ரொம்ப பரிதாபமாக இருக்குதுன்னு போட ஆரம்பிச்சாங்க. அதை கண்டினியூ பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து சில இடத்துல வந்து நாய்கள் கும்பல் ஆறுறதுனால வந்து அந்த மாதிரி சேசிங் பார்க்கிங்க்கும் வாய்ப்பு ஜாஸ்தியாகுது. ஸோ அதுக்கு வேண்டிய எஜுகேஷனும் வேண்டும். நம்ம நாய்களுக்கு கேர் பண்ணனா எப்படி அது மற்றவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காம எப்படி கேர் பண்ணோன்னு அது இம்பார்ட்டன்ட். அது மக்களுக்கும் இம்பார்ட்டன்ட், நாய்களுக்கும் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இந்த மாதிரி கும்பலாக இருக்கிறனால யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, நாய் எடுத்து வேற எங்கேயாவது பாய்சன் பண்ணுவாங்க, இல்லைனா விட்டுடுவாங்க. நாய்க்கும் நல்லது கிடையாது, மக்களுக்கும் நல்லது கிடையாது. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி முன்னாடி இங்கே ஒரு நாய் எடுத்து விட்டானா புது நாய் தான் வரப்போகிறது, புது பிரச்சனை தான் வரப்போகுது. ஸோ எல்லா வகையிலும் அது பிரச்சனை தான். ஸோ அதுக்கும் எஜுகேஷன் தேவை. அந்த நாய் தெரிஞ்சு அதோட எப்படி என்னை பார்க்கறதுன்னு தெரிஞ்சுட்டு தான் நான் போவேன்.
இது வந்து நாய் வந்து பக்கத்தில் வந்து குறைச்சானா நிறைய பேர் பதறுவாங்க, ஐயோ இப்படி பண்ணுவாங்க. அது ஆக்சுவலாக வந்து கடி வாங்குறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. நம்ம நாய் பக்கத்தில் வந்தானா, இல்லைனா ஈவன் நம்ம மற்ற மிருகங்க பாம்பு பக்கத்தில் வந்தானா, இல்லைனா அந்த தேனி பக்கத்தில் வந்தானா அவங்க ரொம்ப ஸ்டில்லாக இருக்கணும். நம்ம பதறத பண்ணாதான் நம்ம கடி வாங்குறது நாய்ட்டு இருந்தோ ஸ்னேக்ட இருந்தோ தேனீட்டு இருந்தோ ஜாஸ்தியாகுது. ஆனால் நிறைய பேர் பதறுவாங்க. பதறக்கூடாது, அது ரொம்ப ஸ்டில்லாக இருக்கணும். தண்ணி வைக்கிறதுக்கு இன்னைக்கு வந்து தயங்குறாங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஏரி குளம் எல்லாத்தையும் அழிச்சிட்டோம், எல்லாத்துலேயும் ஃப்ளாட்டு கட்டியாச்சு. அவங்க பாட்டு அவங்க லைஃப்பை லீட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நம்ம தான் கெடுத்தோம், எல்லாத்தையும் கெடுத்து அவங்கள ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வேலிக்குள்ளே அடைச்சது மனிதர்கள் தான். மேடம் சொல்கிற மாதிரி ஆனா இன்னைக்கு பெருமையா நினைக்கிறோம். நம்ம அந்த பாட்டை வைக்கிறது பெருமையா இல்லை, நினைக்கிறோம். நாங்கள் வச்சோம் ஒரு 14 கிட்ட வச்சோம். ஒரு ஏரியாவில் நிறைய குட்டிங்க இருக்காங்கன்ட்டு. மறுநாள் பார்க்குறோம் ஒன்று குறைஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 3 தான் இருக்குது. எல்லாம் வந்து வண்டி ஏற்றி உடைச்சி ஒரு சிலது காணோம். அப்புறம் அங்கங்கே எங்கடா போச்சு நாங்கள் அதை போய் கேட்க ஆரம்பிக்கும் போது ஒரு வாட்ச்மேன் சொல்கிற, இல்லைப்பா ஒருத்தர் வந்து தூக்கி அந்த பக்கம் போட்டு போயிட்டார் அந்த பங்களாலேருந்து வந்து. இத்தனைக்கும் நாங்கள் வந்து என்ன சொல்லி வச்சோன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, சென்ட்ரலாம் வைக்கல, அது ஒரு கார்னரில். அந்த வைக்கிற இடத்தால யாருக்கும் எந்த வித பிரச்சனையும் கிடையாது. அவங்க வெஹிக்கிள் ஈஸியாக டர்ன் ஆகும், அதனால் எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்காது. சாப்பாடு வைக்கிறதுனால என்ன நடக்குதுங்கிறதையும் நம்ம ஒரு நிமிஷம் எடுத்து பார்த்தோம்னா, இந்த விலங்குகள் மனிதர்களை நம்ப ஆரம்பிக்குது. ஒரு கல் எடுத்து நீங்கள் ஒரு நாயை சின்ன வயசுலேருந்து அடிக்கிறீங்க அப்படின்னா, அந்த நாய் வளர்ந்து வரப்போ மனிதர்களை எதிரிகளாக தான் பார்க்கும். எந்த மனிதனை பார்த்தாலும் ஐயோ என்ன ஏதாவது பண்ணிடுவானோ அப்படிங்கிற பயத்தோடையே தான் பார்க்கும். ஆனால் இதுவே சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் சாப்பாடு வச்சு வளர்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் வரும். அப்படிப்பட்ட ஒரு நாயை நீங்கள் கருத்தடை பண்ணுறது ரொம்ப சுலபம். நம்ம இந்த மாதிரி அடித்து விரட்டுற ஒரு நாய் உங்கள் வண்டியை பார்த்தாலே ஓடும். ஒரு கார்பரேஷன் வண்டி வந்தால் அதுக்கு தெரியும், நெட்டை தூக்கிட்டு நம்ம தான் பின்னாடியே ஓடணும். இது கருத்தடையை இன்னும் கஷ்டமாக்குது. அதனால நீங்கள் சாப்பாடு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விலங்குகளை நண்பனாக்கி கருத்தடை பண்ணுங்க. மோஸ்ட்லி தெருநாய் வந்து கடிக்காது. அது ஏன் சொல்ல போனான்னா வந்து அது முதலேருந்தே எவல்யூஷனரியாக பார்த்தோன்னா தெருநாய்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய மக்களோட பழகிறதுக்கு தான் அவங்களுக்கு தேவை. ஸோ எந்த நாய் வந்து மக்களோட பழகாட்டும் அவங்க யூஸ்வலாக சாவடிச்சிடுவாங்க. அதனால வந்து ஜெனரேஷனாக வந்து அது வந்து பிகாஸ் நம்ம பொதுமக்கள் வந்து ஒருத்தவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. சிலவங்களுக்கு நாய் பிடிக்கும், சிலவங்களுக்கு நாய் பிடிக்காது. அது காலங்காலமாகவே அப்படி தான் இருக்குது. ஸோ தெருநாயாக பிழைக்கணுமானா வந்து அவங்க வந்து கொஞ்சம் மக்கள்கிட்டருந்து இதை ரொம்ப தள்ளியாக இருக்கணும், இல்லைனா வந்து ரொம்ப பக்கத்தில் போய் துரத்தி கடிச்சானா அவங்களுக்கே எவல்யூஷனரி பேசிஸில் அவங்களுக்கு நல்லது கிடையாது. ஸோ இவால்வ் ஆனதும் அதை வந்து மக்களோட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பழகணும்னு அவங்களுக்கு ஜெனட்டிக்காகவே அது இருக்குது. Pet dogs is a completely different issue. Pet dogs வந்து I would say they are even more risky and dangerous because அவங்க வந்து இது மாதிரி எவல்யூஷனாக பழகினது கிடையாது மக்களோட. அண்ட் அவங்க இன்னும் டெரிட்டோரியலாக இருப்பாங்க. வீடு பற்றியோ அவங்களோட மக்கள் பற்றியோ. ஸ்டேபிளான டாக் பாப்புலேஷன் ஒரு லொக்காலிட்டி இம்பார்ட்டன்ட்னு. பிகாஸ் புது நாய் உள்ளே வந்தானா நாய் துரத்தும், மற்ற அந்த நாயை சேஸ் பண்ணும். பிகாஸ் அவங்க டெரிட்டோரியல், இது என்ன இடம், நீ உள்ள இதே நம்ம தெரியாதவங்க நம்ம வீட்டுக்குள்ளே வந்தானா நம்ம துரத்துவோம். அதே மாதிரி தான் நாய்க்கு அவங்க இடம்னு. ஸோ அதனால் வந்து ஒரே தெருவில் வந்து 2-3 நாய்க்கு அவங்களுக்கு தெரியுமா இருக்கும். அவங்க வேணால் அப்புறம் போய் பார்க்கலாம், அங்கே நாய் நான் காமிக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஸ்டேபிளான பாப்புலேஷன் வந்து அவங்க இருக்கிற நாய் வந்து அவங்களுக்கு ஈச் அதர் தெரிஞ்சிற மாதிரி மக்களையும் தெரிஞ்ச மாதிரி அது வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். அப்போனா இன்னும் கொஞ்சம் சேஃபாக சேர்ந்து இருப்பாங்க. புது நாய் வந்தால் தான் பிரச்சனையாகும். சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா ஐயோ நாய் இருக்குமா நீ வெளியே போகாதன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நாயை இப்படி தான் நம்ம அணுகணும், ஒரு நாய்கிட்ட எப்படி பழகணும், சாப்பாடு வச்சா இப்படி இருக்கும், அன்பாக இருந்தால் இப்படி இருக்கும், கையை இப்படி கீழே கொடு எப்பயுமே மேலே கொடுக்காத, வாலாட்டினா என்ன அர்த்தம், காதை தூக்குனா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. இல்லை அதே மாதிரி குழந்தைங்க காதை பிடிக்கிறது, அது சாப்பிடும் போது வாழை பிடிச்சி இழுக்கிறது, கல் எடுத்து அடிக்கிறது, அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாது. சின்ன வயசுல இருந்து நீங்க வந்துட்டு இன்னைக்கு உங்க குழந்தைய வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த குழந்தை உங்களோட இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் பாதுகாப்பு. ஆனா அந்த குழந்தைக்கு விலங்குகளோட எப்படி பழகணும்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா வாழ்நாள் முழுக்க அந்த குழந்தைகளை எந்த ஒரு விலங்குமே அணுகாது. யாராவது வந்து இந்த நாய்களை துன்புறுத்துற மாதிரியோ இல்லை எந்த ஒரு விலங்குகளை துன்புறுத்துற மாதிரியோ கேள்விப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து 100 நம்பரை டயல் பண்ணி போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்.
அதை கம்ப்ளைண்ட் எடுக்கிறாங்களா ஆக்ஷன் எடுக்கிறாங்களாங்கிறது ரெண்டாவது. முதல்ல நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு அப்புறம் நம்ம வந்து வாலண்டியர்ஸ் ஆக்டிவிஸ்ட் எங்களை மாதிரி பர்சனை வச்சு ஃபாலோ பண்ணிக்கலாம் தவிர எதுவுமே பண்ணாமல் சும்மா இருக்கிறது ஒரு தவறு தான். இப்போ இந்த விலங்குகளை அடிக்கிறத குறித்து சில சட்டங்களும் நம்ம சொல்லிடணும். போலீஸ் கிட்ட போங்கன்னு மட்டும் சொல்லாமல் சேர்த்து எந்த அடிப்படையில் நீங்கள் வந்துட்டு அந்த புகாரை கொடுக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். இந்த பிஎன்எஸ்க்கு அடியில் 325 325 அப்படிங்கிற சட்டத்தின் கீழ் எந்த ஒரு விலங்கை கொன்றாலோ விஷம் வைத்தாலோ பலத்த காயம் உண்டாக்கினாலோ பயனற்றவாறு செய்தாலோ 5 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படும். இது வந்துட்டு இட்ஸ் அ காக்னிசபிள் அஃபென்ஸ். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா போலீஸ் உடனே எஃப்ஐஆர் போடணும், உடனே அவனை அரெஸ்ட் பண்ணணும்னு அர்த்தம். பாய்சன் அப்படி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அந்த இறந்த அந்த சடலம் கார்கஸ்ன்னு சொல்லுவோம், அதை வந்து எரிக்கவோ புதைக்கவோ வேணாம். அதை வந்து வெப்பேரி கவர்மெண்ட் அரசு கால்நடை மருத்துவமனையில் கொடுத்தா கூட போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. அது போலீஸும் அதுக்கு எஃப்ஐஆர் போட்டு கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். மெமோ எஃப்ஐஆர் இல்லை அல்லது மெமோ எஃப்ஐஆர் கொடுத்து அவங்க இப்போ போஸ்ட்மார்ட்டம் அது பிரேத பரிசோதனைன்னு சொல்கிறோம்ல அது பண்ணால் அதுக்கு ஒரு எவிடன்ஸ் கிடைக்கும். அது இது மாதிரி ஒரு இயற்கை மரணம் இல்லை, அது ஒரு விஷத்தினால ஒரு நிகழ்ந்த மரணம்னு ஒரு எவிடன்ஸ் கிடைக்கும். ஸோ அதை வச்சு இதனால வந்து என்ன நடக்கும், ஒரு நம்ம லீகலாக பர்சியூ பண்ணும்போது மற்றவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், இந்த மாதிரி பண்ணா தண்டனை இருக்குன்னு ஒரு அவேர்னஸ். கண்டிப்பா கண்டிப்பா. அதே மாதிரி எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா அது விஷம் வைக்கிறதுக்கு முன்னாடி அது உங்களை நம்புதுன்றது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அது ஒரு 3 வயசு குழந்தையோட அறிவு தான் அதுக்கு இருக்கு. உங்களை நம்பி அது சாப்பிடுது, நீங்க நல்ல சாப்பாடு வைக்கிறீங்கன்னு, ஆனா அதுக்கு தெரியல நீங்க விஷம் வச்சிருக்கீங்கன்னு. ஹெல்த் வந்து பப்ளிக் ஹெல்த் வந்து ஹியூமன் ஹெல்த் மட்டும் கிடையாது, பிளானெட்ரி ஹெல்த்னு சொல்லுவாங்க. நம்ம பூமிக்கே எப்படி ஹெல்த், பிகாஸ் பூமியே ஹெல்த்தியாக இருந்தால் தான் மக்களுக்கும் ஹெல்த்தியாக இருக்க முடியும். பூமி ஹெல்த்தியாக இருக்கணுமானா மற்ற மிருகங்களும் இருக்கணும்னு நமக்கு இப்போது அவேர்னஸ் இருக்குது. அந்த மிருகம் வந்து யானை புலி மட்டும் கிடையாது, நம்ம பக்கத்தில் இருக்க மிருகம். ஸோ வந்து வேற எங்கேயா இருக்கவங்க யானை கூட சேர்ந்துருந்தா புலி கூட சேர்ந்துருந்தா நம்ம நாய் கூட ஏன் சேர்ந்துருக்கூடாது, அது ஒரு ஹெல்த் ஆஸ்பெக்ட். ரெண்டாவது ஹெல்த் ஆஸ்பெக்ட் வந்து ரொம்ப இமீடியட்டாக போனான்னா வந்து நாய்கள் வந்து நம்மளால இராடிகேட் பண்ண முடியாது. நாய் ஸ்ட்ரீட் டாக்ஸை வந்து நம்மளால இராடிகேட் பண்ண முடியாது. 200 வருஷமாக நம்ம ட்ரை பண்ணியாச்சு, அது வேலை பண்ணல. இது மாதிரி இராடிகேட் சாவடிக்கும் போது வந்து பிரச்சனை ஜாஸ்தி தான் இருந்தது. ரேபீஸ் கேஸஸும் ஹையாக இருந்தது, பைட் கேஸும் ஹையாக இருந்தது. ஸோ அதனால் வந்து இப்போ 2001லேருந்து சேர்ந்து இருக்கிறத பற்றி தான் நம்ம ஷிஃப்டட் அப்ரோச். அது இன்னும் எஃபெக்டிவாக பண்ணல, பட் கொஞ்சம் பண்ணது வந்து யூ கேன் see the improvement in health. ரேபீஸ் கேசஸ் have come down, பைட் கேசஸ் குறைஞ்சிருக்கு, டாக் பாப்புலேஷனும் குறைஞ்சிருக்கு. ஸோ வந்து அந்த கோஹாபிட்டேஷனோட ஃபோக்கஸ் பண்ணால் ஹியூமன் ஹெல்த்துக்கு இட் இஸ் இம்பார்ட்டண்ட். அது ஒன்று சொன்னார் அந்த டாக்டர். ரெண்டாவது சொன்னது வந்து நம்ம வந்து இந்த ரேபீஸ் பைட்ஸுக்கு வந்து எப்படி கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், எப்படி கரெக்டான ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும், அதுக்கு ஃபோக்கஸ் தேவைன்னு சொன்னேன். 2 விஷயம் சொன்னேன். டெவலப்ட் கண்ட்ரீஸ் யூகேல யூஎஸ்லாம் வந்து தெருநாய்கள் இல்லை, நம்ம ஏன் தெருநாய் வச்சுருக்கோன்னு கேட்டானா வந்து அந்த ஊர்லாம் பார்த்தோன்னா தெருநாய் இருந்த இடம் அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெருநாயை சாவடிச்சிட்டாங்க, இப்போவும் சாவடிக்கிறாங்க, வீடு கிடைக்காட்டாங்க சாவதான் அடிக்கிறாங்க. தெருநாய் இருந்த இடத்துல வந்து இப்போ புது புது மிருகங்கள் வந்துங்க. இப்போ யூகேல பார்த்தோன்னா எடின்பரா லண்டன்லாம் பார்த்தோன்னா நரி இருக்குது, கல்ஸ் பெரிய பேர்ட்ஸ் அது மாதிரி இருக்குது. அந்த மிருகங்கள் வந்து நாய்களோட நம்ம எப்படி பிரச்சனைன்னு பேசுகிறோமே அதே மாதிரி அங்கே அந்த மிருகங்களோட பிரச்சனைன்னு பேசுகிறாங்க. இன்னும் குறைக்கிறது, கடிக்கிறது, அட்டாக் பண்ணுறது, குப்பையை எடுத்து தள்ளுறது, ராத்திரி ரொம்ப கத்துறது, இன்னும் வீட்டு பில்டிங்குள்ளே வந்து படுத்துக்கிறது, அதே மாதிரி பிரச்சனை தான் அங்கே பற்றி பேசுகிறாங்க. ஸோ வந்து as long as environmental conditions are appropriate, நம்ம நாய் எல்லாத்தையும் நம்ம இராடிகேட் பண்ணான்னா அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முடியாது, பண்ணால் புது மிருகங்க தான் வரப்போகிறது, அதை நம்மளால பிரச்சனை எத்திருக்க முடியாது. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெருநாய் இல்லாத நாடுலாம் பார்த்தோன்னா அகெயின் டாக் பைட்ஸ் டாக் அட்டாக்ஸோட பிரச்சனை போகலை. நீங்கள் யூகேலே பார்த்தோன்னா அங்கே டாக் பைட் ரேட்ஸ் நான் இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சது வந்து ஆல்மோஸ்ட் த சேம் அஸ் இந்தியா. எங்கேயும் அது மாதிரி நடக்குது, பெட் டாக்ஸ்னால டாக் பைட்ஸ் ஆகுது. டாக் அட்டாக்ஸ் விச் லீட் டு ஹியூமன் டெத்ஸ் ஆர் ஆல்சோ இப்போ ஜாஸ்தியாகுது. 2023 16 பேர் டாக் அட்டாக்ஸ்னால யூகேல செத்துருக்காங்க. யூகே பாப்புலேஷன் ரொம்ப சின்னது, அந்த சின்ன பாப்புலேஷனில் 16 பேர் செத்துருக்காங்கன்னா இட்ஸ் குவைட் அ சிக்னிஃபிகண்ட் நம்பர். இந்த வருஷம் ஆல்ரெடி 7 people have died. அதில் ஒன்று வந்து 7 month old child. இதெல்லாம் பெட் டாக்ஸ் அந்த டூ ப்ரீடிங்னால வர பிரச்சனை. நான் பார்த்த போஸ்ட் ஆஃபீஸில் நிறைய போஸ்ட் ஆஃபீஸில் வந்து பூனை வளர்க்குறாங்க. எதுக்கு நீங்கள் சாப்பாடு போட்டு பூனை வளர்க்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா எலிகள் வந்து இந்த லெட்டர் எல்லாம் கடிச்சிட்டு போகுது, அது வராமல் இருக்கிறதுக்கு பூனையை வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இது கூட இப்போ காய்கறி கடையில் கூட பூனை வச்சுருக்கிறாங்க, எலி வராமல்
எலி வரத ஒரு டிட்டரண்ட் மாதிரி ஒரு பூனை யூஸ் பண்றாங்க. நாய்களுக்கு பல பலன்கள் இருக்கு. சேலரி கொடுக்காத ஒரு வாட்ச்மேன் அந்த நாய்கள்லாம். நான் என்னோட கருத்து என்னன்னா, ஒரு ஒரு ஏரியாவுக்கும் நான் சொன்ன மாதிரி முகாம் வச்சு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி அங்கே எதென்ன புது நாய் இருக்கோ இல்லை வந்து பழைய நாய் இருக்கோ எல்லாத்துக்குமே கருத்தரை பண்ணி மைக்ரோ சிப்பிங் பண்ணி அவங்களுக்கு ப்ராப்பராக வேக்சின் பண்ணி அதே ஏரியாவில் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி எல்லாரும் எடுத்து வளர்க்கணும், இந்தியன் டாகை வந்து எடுத்து வளர்க்கணுன்ற சட்டத்தை கொண்டு வாங்க. நாய்களுக்கு சாப்பாடு வைக்கிறது, நாய்களுக்கு கருத்தடை பண்ணுறது, அடிப்பட்ட விலங்கை வந்துட்டு ஆஸ்பத்திரி கூட்டு போகிறது, இது எல்லாமே விலங்குகளுக்கு நம்ம பண்ணுற உதவி, அனிமல் வெல்ஃபேர். ஆனால் அனிமல் ரைட்ஸ்னு ஒன்று இருக்குது, விலங்குகளின் அடிப்படை உரிமைகளை மதிக்கிறது. நம்ம எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் வாழ தகுதி இருக்கோ அதே அளவுக்கு தான் விலங்குகளுக்கும் இருக்குது.